அனைவருக்கும் காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 1954ஆம் ஆண்டு JS காலிக் ஸ்டோர் என்று சற்று முன்னதாக ஒரு இடத்தில் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு 60 ஆண்டுகள் முடிக்கப்பட்டுள்ளது. நாம் அறிந்த வண்ணமாக இன்று
கடைக்கு முன்பு இருந்த மகாராஜா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் 1996ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. கடவுள் அவர்களை உயர்த்தி இருக்கிறதுனால் இந்த நாளில இன்னும் அது அதிகமாக விரிவாக்கப்பட்டு மகாராஜா சூப்பர் மார்க்கெட் என்று விரிவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை நாம் அனைவருமாக மகிழ்ச்சி கொள்கிறோம். ஆகவே இந்த நாளில இதை நாம் திறந்து வைக்கும்படியாக நம்முடைய மத்தியில் தமிழக மாண்புமிக அமைச்சர் அவர்கள் வந்திருப்பது நமக்கு மிக மிக சந்தோஷம். ஆகவே விரைவில் நாம் இந்த நிகழ்ச்சியை நாம் முடிப்போம். முதலாவதாக இந்த நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக நாம் யாரும் எழுந்து நிற்போம். தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படும். அமர்வோம். ஒரு மத நல்லிணக்க நாடு என்பதை நாம் அறிவோம். அதற்கு உதாரணமாக வேறெங்கும் நாம் செல்லவில்லை. இங்கு நாம் மேடையில் வீட்டிற்குள்ளே வைத்து நாம் அதை சொல்லிவிடலாம். இந்த நாளிலும் கூட நம்முடைய மத்தியில் பாலவாக்கம் மஜித் முகமது தலைமை இமாம் அபுபக்கர் உஸ்மானி அவர்கள் வந்திருக்கிறார்கள். கிராத் என்ற இறை வேதம் அவர்களை சொல்லும்படி முன்னழைக்கிறேன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டுமாக. இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாண்புமிகு மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, இங்கே 61வது ஆண்டின் துவக்கம் மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. எனக்கு முன்னால் தொகுத்து வழங்கிய சகோதரர் அவர்கள் சொன்னது போல மத நல்லிணக்கத்திற்கான மிகச்சிறந்த அடையாளமாக நீங்கள் இந்த மேடையை பார்க்கலாம் என்று மிக அற்புதமான ஒரு வார்த்தையை சொன்னார்கள். இந்த விழாவை மும்மதத்தவர்களும்
மனமுப்புடன் மிகச்சிறப்பாக இங்கே வாழ்த்துவதற்கும் சங்கைப்படுத்துவதற்கும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இந்த நல்ல நேரத்தில் ஹாஜியார் அவர்களுடைய வியாபாரம் மற்றும் பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய நல்ல பழக்க வழக்கங்களுக்கான அடையாளமாக இங்கே மிகச் சிறப்பான ஒரு கூட்டம் இங்கே குழுமி இருக்கிறது. பொதுவாக நாம் இந்த இடத்திலே ஒரு செய்தியை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். பொதுவாக இஸ்லாம் என்றால் வணக்கங்கள், அதை தாண்டி இன்னொன்று உண்டு, நல்ல கொடுக்கல் வாங்கல். ஒரு முஸ்லிமிடத்திலே இருக்க வேண்டிய, இஸ்லாம் போதிக்கிற நற்குணங்களில் ஆக முதன்மையான நற்குணம் அவருடைய கொடுக்கல் வாங்கலில் அவரிடத்திலே இருக்கிற நேர்மை, அவரிடத்திலே இருக்கிற நாணயம், வாய்மை. இதுதான் ஒரு முஸ்லிமிற்கான மிகச்சிறந்த நல்ல அடையாளம் என்பதாக இஸ்லாம் காட்டித் தருகிறது. உங்களுக்கெல்லாம் நான் ஒன்றை சொல்ல வேண்டும். இன்றைக்கு இந்தோனேசியா, மலேசியா போன்ற நாடுகள் இஸ்லாமிய நாடுகளாக உலகத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த மலேசியா, இந்தோனேசியா போன்ற நாடுகளில் முஸ்லிம்கள் அல்லது முஸ்லிம் ஆட்சியாளர்கள் படையெடுத்தார்கள் என்பதை நீங்கள் வரலாறுகளில் பார்க்க முடியாது. அப்படியானால் அங்கெல்லாம் எப்படி இவ்வளவு பெரிய இஸ்லாமிய ஆட்சி உருவானது என்றால், அங்கே அரபு நாட்டினுடைய வியாபாரிகள் வியாபாரம் செய்வதற்காக வருகிறார்கள். முஸ்லிம்களுடைய வியாபாரத்தினுடைய நாணயம், அவர்களிடத்தில் இருந்த நேர்மை, ஒழுங்குகள், இதை பார்த்து அங்கே இஸ்லாத்தின் பக்கம் மக்களுக்கு ஒரு விதமான ஆசையும் விருப்பமும் ஏற்படுகிறது. ஆக ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்று சொன்னால் அடிப்படையாக நல்ல நேர்மையுள்ள கொடுக்கல் வாங்கல் என்பது குறித்து இஸ்லாம் மிக அழுத்தமாக முன்வைக்கிறது. ஒரு செய்தி, இரண்டாம் கலீஃபா என்று உமர் என்று சொல்லுவார்கள். அவர் சொல்கிறார், உலகத்தில் நல்ல முஸ்லிமை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் 3 விஷயத்தில் பாருங்கள். ஒன்று, உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரராக அவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்று பாருங்கள். இரண்டாவது, அவருடன் பயணம் செய்து பாருங்கள். மூன்றாவது, அவரிடத்திலே கொடுக்கல் வாங்கல், நல்ல வியாபாரம் செய்து பாருங்கள் என்று இரண்டாம் கலீஃபா உமர் ரலியல்லாஹு சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் ஒரு முஸ்லிமிற்கான 3 அடையாளமாக இதை முன்வைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையினால், இறைவனுடைய பெரிய கிருபையினால், பொருத்தத்தினால் இங்கே ஆட்சியாளர் அவர்களுடைய நேர்மையும், அவர்களிடத்திலே இருந்த எல்லா மக்களுடன் அழகாக பழகுகிற அந்த நடவடிக்கைகளும் இன்றைக்கு அவர்களை 61வது ஆண்டை நோக்கி அவர்களுடைய வியாபார ஸ்தலத்தை கொண்டு வந்திருக்கிறது. இனி உள்ள காலங்களிலும் அவர்கள் தொடர்ந்து வியாபாரம், நேர்மையும் நாணயமும் இன்னும் வியாபாரத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தித்தவனாக வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவுபடுத்துகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அவர்களுக்கு நன்றி. இப்பொழுதுமாக உரைப்படி வந்திருக்கிற விருந்தினர்களை வரவேற்பு செய்யுமாறு தமிழ்நாடு குரூப்ஸ் காம்பத்தை சேர்ந்த அல்ஹாஜ் எஸ்.எஸ். அப்துல் ரசாக் அவர்களை முன்னழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாந்தியும் சமாதானமும் என்றும் நம் அனைவர்கள் மீது நிலவ எல்லாம் உள்ள இறைவன் அருள் புரிவானாக. இந்த இனிய காலை பொழுதில் பல்வேறு பணிகளுக்கு இடையே எங்கள் நிறுவனத்தின் திறப்பு விழாவிற்கு குடும்ப விழாவாக நினைத்து வருகை புரிந்துள்ள மாண்புமிகு கால்நடைத்துறை அமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமையில் கொள்கிறோம். எங்களின் இனிய அழைப்பை ஏற்று வருகை புரிந்துள்ள தாம்பரம் நகர தந்தை கரிகாலன் அவர்களையும் வருக வருக என வரப்போதுள்ள பெருமையில் கொள்கிறோம். எங்களின் அன்பான அழைப்பை ஏற்று இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள தீனதயாள் ஐஏஎஸ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் வாழ்த்துறை வழங்குவதற்கும் பெருமக்களையும், அன்பான வாடிக்கையாளர்களையும், நண்பர்களையும், உறவினர்களையும், எங்கள் நிறுவனத்தின் சப்ளையர்களையும் எங்களது நிறுவனமான மகாராஜா ஷாப்பிங் சூப்பர் மார்க்கெட் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெருமையில் கொள்கிறோம். சுருக்கமாக ஒரு சிலர் வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக திருமதி அருள்மேரி அவர்கள், நீண்ட கால வாடிக்கையாளர், இந்த நிறுவனத்தின் மேல்